இயக்குனர் மாரி செல்வராஜின் வாழை திரைப்படத்தில் சிவனைந்தான் என்ற கதாபாத்திரத்தில் நடித்து தமிழக மக்களின் கவனம் ஈர்த்த பொன்வேல் என்ற இளம் நடிகர் விஜய் தொடங்கியிருக்கும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார். இந்த வருடம் தமிழ் சினிமாவிற்கு மிக முக்கியமான ஒரு வருடம் என்று சொல்லலாம். காரணம், இந்த வருடம் மிக முக்கியமான திரைப்படங்கள் தமிழ் சினிமாவில் வெளியானது. அதில் பல திரைப்படங்கள் வெற்றியடையவும் செய்தது. அதே போல எதிர்பார்த்த சில திரைப்படங்கள் முக்கியமான விமர்சனங்களையும் சந்தித்து மோசமான ட்ரோல்களையும் சந்தித்து விமர்சன ரீதியாகவும் தோல்வியடைந்தது. அந்த வகையில் இந்த வருடம் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு திரைப்படம் இயக்குனர் மாரி செல்வராஜின் இயக்கத்தில் வெளிவந்த வாழை திரைப்படம். இதில் மாரி செல்வராஜ் தன்னுடைய வாழ்க்கை பாதையை காட்டியிருந்தார். தன்னுடைய சிறுவயதில் அவர் பார்த்த விஷயங்கள், அவர் சந்தித்த அல்லது அனுபவித்த வழிகள் எல்லாவற்றையும் அந்த படத்தில் காட்சியமைத்திருந்தார். அது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இந்த படத்தை மாற்றியது. எல்லோரும் எதிர்பார்த்ததை போலவே வாழை திரைப்படம் பலரிடமும் நல்ல விமர்சனங்களை பெற்றது. இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி உலகம் முழுக்க வெளியானது இந்த வாழை திரைப்படம். பல இயக்குநர்களும் பொதுமக்களும் ரசிகர்களும் இந்த படத்தை தொடர்ந்து பாராட்டி வந்தனர். இயக்குனர் மாரி செல்வராஜ் கடந்து வந்த வாழ்க்கை இவ்வளவு கரடு முரடானதா, மிகுந்த கஷ்டத்தை அவர் அனுபவித்திருக்கிறார் என்று அவருக்கு பாராட்டுகளும் அவர் மீதான மரியாதையும் பலருக்கு வர தொடங்கியது. தியேட்டரில் ரிலீஸ் ஆன போது மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்ற இந்த திரைப்படம் OTTயில் ரிலீஸ் ஆன போது சில விமர்சனங்களையும் சந்தித்தது. இதற்கு முன்னர் மாமன்னன் என்ற படத்தை இயக்கியிருந்தார் மாரி செல்வராஜ். அதில் வடிவேலு, உதயநிதி ஸ்டாலின் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருந்தனர். அதற்கு பிறகு அவர் இயக்கிய படம்தான் வாழை திரைப்படம். வாழை தோட்டத்தில் உழைக்கும் தொழிலாளர்கள் சந்திக்கும் பிரச்சனையை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருந்த இந்த திரைப்படத்தில் சிவனைந்தான் என்கிற கதாபாத்திரத்தை சுற்றிதான் படமே உருவாகியிருந்தது. அந்த ஒரு கதாபாத்திரம்தான் மாரி செல்வராஜ் என்றும் கூட பார்க்கப்பட்டது. இந்த படத்தில் கலையரசன், நிகிலா விமல், திவ்யா துரைசாமி, ஜானகி உள்ளிட்ட சில முக்கியமான கதாபாத்திரங்கள் அழுத்தமான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தனர். குறிப்பாக இந்த படத்தில் சிவனைந்தான் என்கிற கதாபாத்திரத்தில் நடித்த பொன்வேல் என்ற இளம் நடிகருக்கு பலரும் பாராட்டுகளை தெரிவித்தனர். இந்த சிறுவன் இந்த வயதிலேயே மிகவும் அழகாக நடிக்கிறான், மிகவும் எமோஷனலாக நடித்திருக்கிறான் என்று பாராட்டுகள் குவிந்தன. குறிப்பாக இவருக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கிறது தமிழ் சினிமாவில் என்றும் கூட பேசப்பட்டது. அவருடைய நடிப்பு பலருக்கும் பிடித்து போகவே தொடர்ந்து அவரை பாராட்டி வந்தனர். இந்த நிலையில் படம் தியேட்டரில் மிகப்பெரிய வெற்றி அடைந்தாலும் கூட OTTக்கு வந்த பிறகு இந்த படத்திற்கு எதிர்மறையான சில விமர்சனங்களும் வந்தன. குறிப்பாக இந்த படத்தில் சில ஆபாசமான விஷயங்கள் இருக்கிறது என்று தொடர்ந்து விமர்சனங்கள் எழுப்பப்பட்டது. இது மட்டுமல்லாமல் இந்த படம் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தவறான விஷயத்தை காட்சிப்படுத்துவதாக அமைந்துள்ளது என்றும் விமர்சனங்கள் எழுந்து வந்தன. இந்த நிலையில் இந்த வாழை திரைப்படம் மூலமாக அறிமுகமாகி தன்னுடைய நடிப்பு மூலமாக எல்லோரையும் கவனிக்க வைத்த சிவனைந்தான் கதாபாத்திரத்தில் நடித்த அந்த பொன்வேல் என்ற இளம் நடிகர் தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்திருக்கிறார். அது தொடர்பான போட்டோ மற்றும் வீடியோக்கள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. குறிப்பாக வாழை படத்தில் அவரை ரஜினி ரசிகராக காட்சிப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவர் விஜய் ரசிகரா என்றும் பலரும் இணையத்தில் அதனை வைரல் செய்து வருகின்றனர்.